விசுவாசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். ஏன்னா விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை தானே புரிந்து கொள்ள விரும்புகிறோம். அதனாலே தோமாவுடைய விசுவாசத்தை பார்த்தோம், பிறகு ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பார்த்தோம். இந்த ரெண்டு விசுவாசத்துக்கும் வித்தியாசம் என்ன? தோமா வந்து கண்டதை விசுவாசித்தான், பார்த்ததை விசுவாசித்தான், தொட்டதை விசுவாசித்தான். ஆனால் ஆபிரகாமும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லி இருக்குதோ அதை விசுவாசித்தான். அதுதான் ரியல் ஃபெய்த். இந்த விசுவாசம் தான் சரியான விதத்தில் வேலை செய்யும். இந்த விசுவாசத்துக்கு தான் வல்லமை இருக்கிறது. ரோமர் 10:17 என்ன சொல்லுகிறது? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். அப்ப வசனத்தை கர்த்தர் எப்படி உபயோகப்படுத்துறாரு என்பது போன வாரத்தில் காமிச்சேன். எப்படி உபயோகப்படுத்துறாரு? எனக்கு நம்பிக்கை ஊட்டுகிற விதத்திலே கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். கர்த்தருடைய வார்த்தை வந்து நம்பிக்கையை உருவாக்குறதுக்காக அனுப்பப்பட்ட வார்த்தைகள், சூழ்நிலையை மாற்றுறதுக்காக அனுப்பப்பட்ட வார்த்தைகள். ஆனா அது முதல்ல என்னத்தை பண்ணுது? நம்பிக்கையை ஏற்படுத்துது. சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னால் நம்பிக்கை ஏற்படுத்துது. அதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில காண்பித்தேன். வானத்து நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததி இருக்கும்னு சொன்னாரு. உடனே ஒரு பிக்சர் அவனுக்கு கொடுத்துட்டாரு, ஒரு நம்பிக்கை அவனுக்கு கொடுத்துட்டாரு. இன்னும் உண்டாகல, ஆனா இப்படிதான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை. இப்படி இருக்குது இன்னைக்கு, ஆனா அப்படிதான் இருக்கும். கர்த்தர் இப்படி சொல்லிவிட்டார்ன்ற நம்பிக்கை அந்த வார்த்தைகள் உண்டாக்குறதுன்னு சொன்னேன். அந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்பட்ட பிறகு அவன் வயசை கவனிக்கல, 100 வயசுன்றதை கவனிக்கல, கற்பம் செத்து போனது கவனிக்கல, அவனுடைய சரீரம் செத்து போனது என்பதையும் கவனிக்கல, அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. என்ன பண்ணான்? வாக்கு தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வந்தது, அப்புறம் அவனும் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் வாயினால, பிறகு முழு நிச்சயமான நம்பிக்கை அவனுக்கு வந்து விட்டது. அப்புறம் தான் ரிசல்ட் வருகிறது என்பதை, அந்த விசுவாசத்தினுடைய ப்ராசஸ் எப்படி செயல்படுகிறது என்பதை எடுத்து காண்பித்தேன். இப்போ அதுக்கு சில உதாரணங்களை நான் கொடுக்க விரும்புகிறேன். எப்படி செயல்படுகிற உதாரணங்களை பார்க்க போறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவன் இப்படி அவிசுவாசமாயிராமல் முழு நிச்சயமாய் நம்பி தேவன் சொன்னதை செய்வார் என்று நம்பி இருந்ததுனால அது அவனுக்கு நடந்தது. எது நடந்தது? குழந்தை பிறக்கிறது. 100 வயசுலேயே அவனுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல. எல்லாம் சொல்லுவோம் அவனுக்காக மாத்திரமல்ல. ரொம்ப முக்கியம் பாருங்க, இது அவனுக்காக மாத்திரம் அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஆபிரகாமுக்கு, அது பழைய உடன்படிக்கை, அது பழைய ஏற்பாடு. கிளீனாக சொல்லியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கைகளை பவுல போந்தாலும் அவனுக்காக மாத்திரமல்ல. எதுக்கு இந்த கதையை இங்கே சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஆபிரகாம் கதை தான் அங்கேயே இருக்குது, அங்கேயே நான் படிச்சுக்குவேன். எதுக்கு இங்கே சொல்றாரு? எதுக்கு புதிய உடன்படிக்கையில் இருக்கவங்களுக்கு சொல்லுகிறார்? அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும். எல்லாரும் சொல்லுங்க, நமக்காகவும், எனக்காகவும். அப்ப எனக்காகவும் இப்படியே அவனுக்கு எப்படி நடந்ததோ அது போலவே எனக்கு நடக்க வேணும். அவனுக்கு எப்படி அவனுடைய சூழ்நிலை மாறினதோ அது போலவே எனக்கும் மாற வேண்டும். அவனுக்கு எப்படி அவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்ததோ அது போலவே எனக்கும் நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அவனை ஒரு எக்ஸாம்பிளா, ஒரு மாதிரியாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஏன்? நான் அதை பார்த்து விசுவாசத்தை எப்படி பயன்படுத்துவது, எப்படி பயிற்சி வைப்பது, விசுவாசத்தின் செயல்பாட்டை நான் புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலேயும் நான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி நானும் விசுவாசத்தால் வாழ வேண்டும் என்று சொல்லிதான் அதை எழுதியிருக்கிறாரு. ஆகவே அவனுக்காக பேசி விட்டுறக்கூடாது. இது ஒரு புராணம் அல்ல, இது எனக்காக நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். சுருக்கமா சொல்ல போனா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிறவர் நீங்க வருது. அது ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னா, ரட்சிப்பும் அப்படிதான் வருமா. ரட்சிப்பு கொண்டு நம் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுகிற எல்லாமே இப்படிதான் வரும் என்று சொல்லுவதற்காக தான் இப்படி சொல்லுகிறார். திருப்பவும் அப்போஸ்தலர் நடபடிகள் சில உதாரணத்தை காண்பிக்கிறேன். ரட்சிப்பு, சுகம் எல்லாம் காண்பிக்க போறேன் இன்னைக்கு எப்படி வருதுன்னு. இந்த ப்ராசஸ் சேம். எப்படி விசுவாசம் செயல்படுகிறது என்கிறது நீங்க வேதத்தில் எங்க போனாலும் அதே சேம் பிரின்சிபல் தான். செயல்பாடு ஒன்றுதான். ஆட்கள் வித்தியாசம், சூழ்நிலைகள் வித்தியாசம், விசுவாசம் அதே போலதான் செயல்படுகிறது என்பதை நான் மறுபடியும் காண்பிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்ப்போம். இங்கே பேதுரு எருசலேம் அப்போஸ்தலர் இடத்துல கொர்நேலியு வீட்டுக்கு தான் போனதையும் அங்கே எப்படி அந்த புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதையும் குறித்து சொல்லுகிறார். அந்த காலத்தில் யூதர்கள் நினைத்து கொண்டார்கள் ரட்சிப்பு யூதர்களுடையது என்று. புறஜாதிகள்லாம் ரட்சிப்பு கிடையாது, எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க தப்பா. இயேசு பரமேறி பரிசுத்தாவியை ஊற்றினவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போய் பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. பேதுருவுக்கு
கிட்டத்தட்ட கழுத்தை பிடிச்சி தள்ளின மாதிரி கர்த்தர் கொண்டு போய் கொர்நேலி வீட்டில் நிறுத்துறார். கொர்நேலி விட்ட ஒரு தூதனை அனுப்பி பேதுருவுடைய அட்ரஸை கொடுத்து அவனை கூட்டு வா அப்படின்னு சொல்லி கூட்டு வர வச்சு அவரை அங்கே பிரசங்கம் பண்ண வச்சு அதன் மூலமாக அந்த குடும்பமே அவனும் அவனுடைய இனத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்க. அவன் ஒரு புறஜாதியான் பாருங்க, ரட்சிக்கப்படுகிறார்கள். இங்கே எருசலேமுக்கு வந்தோடனே எல்லாருக்கும் கோவம், எப்படியா நீ அங்கே போவ, புறஜாதியார் மத்தியில் உனக்கு என்ன வேலை, அங்கே போய் நீ சாப்பிட்ருக்கியாமே, அங்கே போய் நீ உட்கார்ந்துருக்கிறியாமே, அவர்களெல்லாம் புறஜாதிகள், நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு ஒரு ஆட்சேபனை அங்கே எழும்புகிறது. அப்போ விலைக்கு சொல்லுகிறான் எப்படி நடந்ததுன்னு. அதுதான் இங்கே 12ஆம் வசனம். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளை இட்டார். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் மெத்த மேலே பசியில் அவன் அங்கே இருக்கிறான். திடீரென்று அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. அந்த தரிசனத்தை பார்த்து என்ன இதுன்னு கேட்டு அங்கே வானத்திலேருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு துப்பட்டி மாதிரி இறங்குது. அதில் சகலவித பிராணிகளும் இருக்கிறது. இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. யூதர்கள் ஐயோ ஆண்டவரே, நீங்களும் நானும் யூதனாச்சே, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பேதுரு சொல்லும்போது கர்த்தர் சொல்கிறாரு, நான் கொடுக்குறத நீ சுத்தமில்லைன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். சொல்லி பிறகு அங்கே வானத்திலும் சத்தம் உண்டாகிறது, அவனுக்கு எழுந்து புசிக்க சொல்லி. அப்படி அங்கே உண்டாயிட்டு இருக்கும்போது அங்கே தேவன் அவனோடு பேசிட்டு இருக்கும்போது கீழே ஒரு ஆள் கதவை தட்டுறாரு. 3 பேர் நிற்கிறாங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, கீழே உனக்காக தான் வந்திருக்கிறாங்க போன்னு சொல்லி. அதைத்தான் இங்கே சொல்லுகிறான். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களோட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார் சொல்கிறான். அதிசய விதமாக கர்த்தர் என்னை கொண்டு போனார். நான் ஒன்றும் எந்த புறஜாதிக்கு போய் பிரசங்கம் பண்ணலான்னு நான் அலைஞ்சிட்டு இல்லை. நான் அப்படியே இருந்தப்ப தேவன் அப்படி நடத்தினாரு, என்னை அனுப்பினாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சகோதரராகிய இந்த 6 பேரும் என்னோட கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். பேதுரும் கூட 6 பேரும் போகிறாங்க. சகோதரன் சொல்கிறது யூதர்களை சொல்கிறாரு. பிரவேசித்தோம். அவனோ தன் வீட்டிலே ஒரு தேவதூதன் நிற்கிறதை கண்டதாகவும், கொர்நேலியு சொல்கிறாரு, என் வீட்டில் ஒரு தேவதூதன் இருக்கிறதை கண்டதாகவும், யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்னும் மறுபேர் கொண்ட சீமோனை அழைக்கும்படி மனுஷனை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். கொர்நேலி சொல்லுகிறான், ஐயா தூதன் நின்று உங்கள் அட்ரஸை கொடுத்து உங்களை போய் கூப்பிட்டு வர சொன்னார். நீர் எங்களுக்கு சுவிசேஷம்னா என்னன்னு சொல்வீர் என்று அங்கே அந்த தூதன் சொன்னார். நான் பேச தொடங்கின போது 15 பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மீதும் இறங்கினார். சரி, அப்போ அங்கே போய் பேசுகிறாரு. பேச துவங்குற உடனே தேவ ஆவியானவர் அங்கே இறங்கி விட்டார். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக நடந்திருக்கு பாருங்க. பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஆல்டர் காலெலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொடுத்தே இருக்க மாட்டார் ஆல்டர் கால். அதனால ஏன்னா புறஜாதிகள் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க நரகத்துக்கு தான் போகணுங்கிற எண்ணம் யூதர்கள் மத்தியில். அப்பேற்பட்ட ஒரு யூதன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் கிட்டத்தட்ட கழுத்து பிடிச்சி நறுக்கி கொண்டு போனதுனால பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ ஆல்டர் கால் கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள், நீ மோட்சம் போவான சொல்ல போறாரு இவர். அதுக்கெல்லாம் ரொம்ப தயக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றிட்டார். இவருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு கர்த்தர். நீ ஒன்றும் இதை பற்றிலாம் யோசிச்சுட்டு இருக்குவானா, நான் இவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டேன், இவங்க வசனத்தை கேட்டு விட்டார்கள், கேட்டு உள்ளத்தில் விசுவாசிட்டாங்க, அது போதும் எனக்கு, நான் இவர்களுக்கு தேவ ஆவியை ஊற்றுறேன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஊற்றப்பட்டார். அதை பேதுரு அங்கே சொல்லுகிறார். ஆனால் இதில் முக்கியமான காரியம் என்ன, இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு காரியமாக இருந்த முக்கியமான காரியம் என்ன, வெறும் பேதுருவல்ல, 14ஆம் வசனத்தில் அந்த காரியம் இருக்குது. நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். எல்லாம் சொல்லுவோம், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் உனக்கு சொல்லுவான். அப்போ ஒரு ரட்சிக்கப்பட வேணும் என்றால் வார்த்தை வர வேணும், இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த வார்த்தை வர வேணும்னு சொல்லிதான் இந்த புறஜாதியான் எங்கேயோ இருக்கிறவன், கடவுளுக்கு தூரமானவன், ஜீவனுள்ள தேவனை பற்றி ஒன்றும் அறியாதவன், அவனிடத்தில் ஒரு தூதனை அனுப்பி அவனை போய் பேதுருவை கூப்பிட்டு வர சொல்லி, ஏன் இவ்வளவு முயற்சி என்று சொன்னால், வார்த்தை வராமல், ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தை வராமல் அங்க ரட்சிப்பு வர முடியாது. நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில என்ன வர வேணும் என்றாலும், சுகம் வர வேணுமா, ரட்சிப்பு வர வேணுமா, செழிப்பு வர வேணுமா, என்ன வர வேணும், என்ன வர வேண்டுமா இருந்தாலும் அதற்கேற்ற வார்த்தைகள் வர வேண்டும். அதான் அங்க பிரின்சிபல். ஏன் வார்த்தைகள் வர வேணும்? ரோமர் 10:17, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப எதுக்கு வார்த்தை வரணும்? விசுவாசம் வரணும்னா வார்த்தை வரும். விசுவாசம் வரலன்னா எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது தேவனிடத்திலிருந்து. விசுவாசம் வரவில்லை என்றால் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது, எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது விசுவாசம் வரலனா. விசுவாசம் வந்தால்தான் பெற முடியும் எதையும். அப்ப ரட்சிப்பு வரணும்னா ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் வர வேணும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் வரணும்னா அதுக்கு ஏதுவான வார்த்தைகள் வர வேண்டும்.
சுகம் வர வேணும்னா சுகத்துக்கேற்ற வார்த்தைகள் வர வேணும். அப்பதான் சுகத்துக்கேற்ற விசுவாசம் வரும். அப்பதான் சுகம் உண்டாகும். இதுதான் பாருங்க பிரின்சிபல். இப்ப திருப்போம் ரோமர் 10ஆம் அதிகாரத்துக்கு. ரோமர் 10:17 வாசித்தோம். இப்ப கொஞ்சம் முன்னாடி வாசிப்போம். 10:17 தான் சொல்லி இருக்குது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு. இப்போ 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். என்னவென்றால், கர்த்தராகி இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்குது? இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கையிடுன்றார். எப்படி ஒரு இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட முடியும்? 8ஆம் வசனம், இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தைக்கு பேரே விசுவாச வார்த்தைன்னு வச்சிட்டாரு. ஏன்னா விசுவாசத்தை உண்டாக்குகிற வார்த்தை இது. இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணா விசுவாசம் உண்டாகுது. ஆகவே இது விசுவாச வார்த்தை. எல்லாம் சொல்லும் விசுவாச வார்த்தை. இந்த சபை விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிற சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிற சபைனா, பிரசங்கம் பண்ணா கர்த்தர் நமக்காக என்ன வச்சிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை பிரசங்கிக்கிறோம். பிரசங்கம் பண்ணுகிற இந்த வார்த்தைகள் மூலமாக ரட்சிப்புக்கு ஏதுவாக, சுகத்துக்கு ஏதுவாக, விடுதலைக்கு ஏதுவாக, செழிப்புக்கு ஏதுவாக விசுவாசம் உள்ளங்களில் உண்டாகிறது. ஆகவே வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது, ஜீவியங்கள் மாறுகிறது. ஆகவே இது விசுவாச வார்த்தையை போதிக்கிற சபை. சும்மா ஏதோ வசனத்தை எடுத்து ஏதோ ஒரு மாரல் லெசன் சொல்லிட்டு போறதுக்கு வரல நாம. விசுவாச வார்த்தை. அப்பனா என்ன அர்த்தம்? விசுவாசம் வாழ்க்கையை மாற்றி அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரசங்கம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விசுவாச வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். அப்போ ஒரு நோக்கத்தோட, ஒரு ஏரோவை ஒருத்தன் எதை டார்கெட்டை நோக்கி எய்ம் பண்ணுவான். எப்படி எய்ம் பண்ணுவான்? அடிச்சா விழுந்தது அந்த மாதிரி எய்ம் பண்ணுவான். அது போல எய்ம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு எய்மோட தான் பேசப்படுகிறது, ஒரு நோக்கத்தோட, ஒரு நோக்கத்தை நிறைவேற்றும்படியா. அதனால்தான் ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது, அது எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டதோ அது நிறைவேறாமல் அது திரும்பாது. கர்த்தருடைய வார்த்தை அப்படிதான். நான் ஒரு சர்மன் பேசுறதுக்கு வரல, இங்க ஒரு பிரசங்கம் அழகா செஞ்சுட்டு போறதுக்கு வரல. உங்களுக்கு ஒரு கதை சொல்லி, ஒரு குட்டி கதையை சொல்லி சொல்லாரு. ஒரு குட்டி கதை இருக்கணும், ஒரு பெரிய கதை இருக்கணும், ஒரு இது இருக்கணும், அது இருக்கணும், 3 பாயிண்ட் இருக்கணும். அதோட முடிஞ்சு போச்சு சர்மன். அது சர்மன். இங்க சர்மன் கொடுக்கறது இல்லை. இங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய அளவுக்கு அதற்கேதுவான விசுவாசத்தை உள்ளத்திலே உண்டாக்கும்படியாக. அதை நான் உண்டாக்க முடியாது. நான் வார்த்தையை பிரசங்கித்தால் அது உண்டாகும். நீங்க யாரா இருந்தாலும் அது உண்டாகும். முன்னால உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு உண்டாகும், பின்னால உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு உண்டாகும். இந்த வார்த்தை உங்களுடைய காதுகளில் விழுகிறது. விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். விசுவாசம் வந்துருச்சுன்னா அற்புதம் வரும். இதை எது முக்கியம் அதை பாருங்க. எதுக்காக இங்க வந்திருக்கிறோம்? என்ன நடக்கிறது இங்க? நான் சொல்லுகிறேன் என்ன நடக்கிறது. உங்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய சத்தியங்களை பேசுகிறோம். சும்மா கதை சொல்லிட்டு இல்லைங்க. வாழ்வு உண்டாக வேண்டும். உங்களுடைய கஷ்டங்கள், தொல்லைகள் நீங்க வேண்டும். உங்களுடைய வியாதிகள் நீங்கி போக வேண்டும். தரித்திரம் நீங்கி போக வேண்டும். இல்லாமை, வறுமை நீங்கி போக வேண்டும். தோல்விகள் அற்று போக வேண்டும். ஜெயம் உண்டாக வேண்டும். வெற்றி உண்டாக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் உண்டாகணும். இல்லைன்னா நான் போய் வேற பேசாம வேற வேலையை பார்ப்பேன். அதாவது உண்டாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பிரசங்கித்திருக்கிறார். அதான் பவுல் சொல்லுகிறாரு, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படி ஒருவன் இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை செய்வான்? சும்மா அவனே பண்ணிடுவான் அறிக்கை? கிடையாது. எப்படி இருதயத்தில் விசுவாசிப்பான்? எப்படி வாயில் அறிக்கை செய்வான்? ஏனென்றால் நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தையை கேட்டியே அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை என்ன பண்ண? என்கிட்ட பிரசங்கம் கேட்டியேங்கிறாரு. நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை, அந்த வார்த்தை இப்போ உனக்குள்ள வந்திருக்குது, உன் காதுல எட்டிடுச்சு, உனக்குள்ள போயிருக்குது. இப்போ அந்த வார்த்தையை எடுத்து விசுவாசத்தை பயன்படுத்து. அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. எல்லா அற்புதத்தை காட்டிலும் பெரிய அற்புதம் இந்த ரட்சிப்பு என்கிற அற்புதம். அது நடக்கட்டுன்றாரு. எப்படி நடக்க போகிறது? இந்த விசுவாச வார்த்தையை கேட்டே அல்லவா? கேட்ட வார்த்தை விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இப்போ இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய், ரட்சிக்கப்படுவாய். ரட்சிப்புனா என்ன? பாவத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் விடுதலையாகி பாவங்களோட கழுவப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாறுவதுதான் ரட்சிப்பு. அது வாயில அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கும் போது நடக்கிறது. எவ்வளவு முக்கியம் பாருங்க. அப்ப அந்த பிரசங்கத்தை பண்றதுக்காக, அந்த பிரசங்கத்தை அவன் கேட்டு அவன் ரட்சிக்கப்படுவதற்காக இந்த பிரசங்கம் தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன பேச போகிறேன் என்கிறத வச்சுதான்
நீங்க என்ன காதால கேட்க போகிறீர்கள் என்பதை வைத்துதான் உங்களுடைய வாழ்வு நாளைக்கு நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள் என்பது இருக்குது. எப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ள வருது, ஏன்னா அந்த வார்த்தைகள் தான் உங்களை மாற்ற போகிறது. அதுக்கு தான் பேதுரு அனுப்பிச்சு போய் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும்படி அனுப்புறாரு. அவன் கேட்ட உடனே அந்த குடும்பமே ரட்சிக்கப்படுகிறது. வாசிப்போம், இதே 10ஆம் அதிகாரத்தில் இந்த 13ஆம் வசனத்தை வாசிப்போம். 13ஆம் வசனம், ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவன் ரட்சிக்கப்படுவான். அப்படிதான் ஆங்கிலத்தில் வருகிறது, மூல பாஷையில் அப்படிதான் வருகிறது. இங்கே தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான் இருக்குது. கர்த்தருடைய நாமத்தை நோக்கி they that call upon the name of the Lord shall be saved. தேவனுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். பிறகு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 14 எப்படி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள்? அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? பாருங்க, இப்ப கேள்வி கேட்கிறாங்க, விசுவாசிக்காமல் எப்படி அவரை நோக்கி கூப்பிடுவார்கள் அல்லது தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? கேள்வி எவ்வளவு முக்கியம் பாருங்க. ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் ரட்சிப்புக்கு ஏதுவான வசனம் வர வேண்டும். ரட்சிப்பு வர வேண்டும் என்றால் விசுவாச வார்த்தை அங்கே வர வேண்டும். விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை, அதான் விசுவாச வார்த்தை. விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தை அங்க வர வேணும். அப்பதான் விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தா ரட்சிப்பு வரும். அதான் சொல்றாரு, விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? அப்புறம் சொல்றாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? என்ன லாஜிக் பாருங்க, கரெக்டா சொல்றாரு. எவ்வளவு முக்கியம் கிறிஸ்தவ பிரசங்கம். பிரசங்கிக்கிறவர்கள் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அதான் அந்த பிரசங்கியாளர்களுக்கெல்லாம் நான் சொல்றது, சும்மா ஏதோ இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஊழியம் என்கிறது தேவனுடைய வார்த்தையை எடுத்து விசுவாச வார்த்தையை ஒரு காரியம் நிறைவேறும்படியாக அப்படியே ஏம் பண்ணுகிறது. ஒரு ஆள்கிட்ட நம்ம பேசுறோம் என்று சொன்னா ஏதோ சும்மா அவருக்கு ஒரு ஜெபம் பண்ணி ஏதோ மந்திரிச்சிட்டு போறதில்ல. விசுவாச வார்த்தை, அதுதான் ஊழியம். ஊழியம்னா என்ன? விசுவாச வார்த்தையை பிரசங்கம் பண்ணலாம். அப்புறம் ஊழியம் என்ன? நான் சட்டையை மாட்டி பைய மாட்டி எல்லாத்தையும் மாட்டி அதுக்குள்ள ஒரு பைபிளையும் போட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. விசுவாச வார்த்தை இல்லை என்றால் நான் எந்த உலகத்துல சுத்தி 10 முறை உலகம் முழுக்க சுத்தி நடந்தே போய் சைக்கிள்லயே போய் மோட்டார் சைக்கிள்லயே போய் கோடிக்கணக்கான ரூபாய் செலவச்சு என்ன பண்ணாலும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கூட வித்தியாசத்தை ஏற்படுத்தவே முடியாது. அந்த வார்த்தை தான் முக்கியம் பாருங்க. அதுதான் ஊழியம். ஊழியம்னால வார்த்தை தான். வார்த்தை இல்லைன்னா ஊழியம் இல்லை. ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை அவனுக்கு இல்லைனா, சொல்லுவதற்கு கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட இல்லைனா, அப்புறம் ஊழியக்காரன் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. விசுவாசத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தை உள்ள இருக்கணும். ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம், சுகத்துக்கு ஏதுவான விசுவாசம், விடுதலைக்கு ஏதுவான விசுவாசம், செழிப்புக்கு ஏதுவான விசுவாசம், ஜெயத்துக்கு ஏதுவான விசுவாசம், எல்லாத்தையும் ஜனங்களுக்குள்ள அது கிரியேட் பண்ண வேண்டும், உண்டாக்க வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் உள்ள அவனுக்கு இருக்கணும். சொல்றாரு, பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஒரு கோயிலில் சொல்றாங்க பாருங்க, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அவங்க எழுதுறாங்க அவங்க பாலிசி என்னன்னு, ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. அவங்க சொல்றாங்க, நாங்கள் மற்றவர்களுடைய வாயிலேயும் உள்ளத்திலேயும் இந்த பைபிள் எல்லாம் திணிக்கிறது கிடையாது. அப்ப என்னதான் பண்றீங்க? நாங்கள் நல்ல சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாட்டு பாடுகிறோம், நாங்க ராக் மியூசிக் போடுறோம், அதை போடுறோம், இதை போடுறோம், என்னத்தையோ பண்றோம், பாட்டு பாடுறோம், குதிக்கிறோம், பாடுறோம், ஆடுறோம், எல்லாம் பண்றோம். சந்தோஷமா நாங்க கர்த்தரை ஆராதிச்சுட்டு போறோம். இது மாதிரி பெரிய உபதேசங்கள்லாம் பண்ணி ஜனங்களை போட்டு அப்படியே அவங்களுக்குள்ள போட்டு திணிக்க கூடாது. அடக்கடவுளேன்னு நினச்சிக்கிட்டேன் நான். அங்கே வெளியே போனீங்கன்னா எல்லாம் திணிச்சிக்கிட்டே இருக்கிறான். டிவியில் பாருங்க, கொஞ்ச நேரம் உட்காந்து பாருங்க, அவன் திணிச்சிக்கிட்டு இருக்கிறான். உள்ளத்தை பலவிதமான எண்ணங்களை திணித்து கொண்டிருக்கலாம், பல தத்துவங்களை திணித்து கொண்டிருக்கலாம். அவன்லாம் திணிக்கலாம். எங்கெங்கேருந்தோ யார் திணிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து அற்புதமான சத்தியங்களை உள்ளத்தில் வைக்காமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் பாருங்க. அதுக்காக தான் சபை இருக்குது. பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பா? அதனால்தான் பிரசங்கியாருங்க ரொம்ப முக்கியம். பிரசங்கியார்களை அனுப்புவது முக்கியம். அதனாலதான் அனுப்புகிறோம். பல இடங்களில் சபைகளை ஸ்தாபிக்கிறோம், அனுப்புகிறோம், பிரசங்கியார் அனுப்புகிறோம், சபைகளை உண்டாக்க தீவிரமாய் பிரயாசப்படுகிறோம். அவங்க நல்லா செய்யும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர்களுக்கு இன்னும் அநேக ஆட்களை அனுப்ப வேண்டும் என்கிற வாஞ்சை இருக்கிறது, உண்டாகிறது. இதெல்லாம் செய்ய வேண்டும் பாருங்க. ஏனென்றால் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? அனுப்பணும். அனுப்புறது நம்ம வேலை. ஊழியக்காரர்கள் அனுப்ப வேண்டும். அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பாங்க? பிரசங்கிக்கலன்னா எப்படி விசுவாசிப்பான்? விசுவாசிக்காவிட்டால் எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? அப்புறம் சொல்லி இருக்கு பாருங்க, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறது.
பாதங்கள் எவ்வளோ அழகானவைகள் பாருங்க. பாதங்கள் தான் ரொம்ப அழுக்கானவைகள், பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமானவைகள். அதனால தான் ஷூவை போட்டு, சாக்ஸை போட்டு, ஷூவை போட்டு, ஷூ எவ்வளோ தூரம் போட்டு மூடுறோம். ஏன்னா அந்த காலை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு. ஆனால் வேத வசனம் சொல்லுது, சுவிசேஷத்தை, இந்த நற்காரியங்களை, நல்ல காரியங்களை, ஜனங்களுக்கு தேவன் செய்திருக்கிற நன்மைகளை சுமந்து சென்று அவர்களுக்கு அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகாயிருக்கிறது. ஆமென். என்னுடைய பாதங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து அழகாயிருக்கிறதுன்னு நான் சொல்லணும். ஏன்னா இது நல்ல காரியங்களை அறிவிக்க செல்லுகிற பாதம். எங்க போய் இந்த காலை வைத்தாலும் இந்த கால் போகிற இடமெல்லாம் என்ன போக போகுது? விசுவாச வார்த்தை போகுது. அப்ப இந்த கால் போகிற இடமெல்லாம் அற்புதம் போக போகிறது. இந்த கால் போகிற இடமெல்லாம் சுகம் போக போகிறது. இந்த கால் போகிற இடமெல்லாம் ரட்சிப்பு உண்டாக போகிறது. இந்த கால் போகும் இடமெல்லாம் பிசாசு விரட்டப்படுகிறான். இந்த கால் செல்லும் இடமெல்லாம் வெற்றி உண்டாகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இந்த பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. கர்த்தருக்கு அது எவ்வளவு பிரியமா இருக்கு பாருங்க. சொல்றாரு, இந்த பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அருமையானவர்களே, என் பாதம் மட்டுமல்ல, உங்களுடைய பாதம் அழகானவைகளாய் இருக்கிறது. ஏனென்றால் நீங்களும் இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்லுகிறீர்கள். பக்கத்து வீட்டுக்கு போங்க, பின்னாடி வீட்டுக்கு போங்க, முன்னாடி வீட்டுக்கு போங்க, பக்கத்து தெருவுக்கு போங்க, உங்க ஆபீஸ்ல சொல்லுங்க, எல்லா இடத்துலையும் சொல்லுங்க. நல்ல காரியங்கள். மதத்தை போதிக்காதீங்க. எங்க மதத்துல இப்படி, நாங்க இப்படி பண்ணுவோமாக்கும், நாங்க இதை செய்வோமாக்கும், எங்க சட்டை எப்படி ஆக்கும், நாங்க இப்படி போடுவோமாக்கும், அப்படி போடுவோமாக்கும். அதல்ல, அது கிறிஸ்தவ பிரசங்கமே கிடையாதுங்க. அது எது கிறிஸ்தவ பிரசங்கம்? நல்ல காரியங்களை, எப்படி பிசாசின் காலத்திலிருந்து விடுதலை பெறலாம், எப்படி சமாதானத்தை பெறலாம், எப்படி சந்தோஷத்தை பெறலாம், எப்படி சுகத்தை பெறலாம். பேச பேச ஜனங்க கவனிப்பாங்க. சுவிசேஷம் பிரசங்கிக்கிறது என்பது உலகத்திலேயே ரொம்ப எளிதான ஒரு காரியம். அது எளிதான காரியமா ஆக்கிட்டு தான் அப்புறம் தான் சொல்றாரு, உலகம் எங்கும் சென்று சுவிசேஷமாய் பிரசங்க. இது ரொம்ப கஷ்டமான காரியம்னா யாரும் எடுத்துட்டு போவே மாட்டாங்க. உலகம் எங்கும் சென்றது ரொம்ப அற்புதமான காரியம். இது எங்க தெருவில் நின்று பேசினாலும் ஜனங்கள் கேட்கவே செய்வார்கள். அவ்வளவு அற்புதமான காரியம், அவ்வளவு நல்ல காரியங்கள் இதுல அடங்கி இருக்கிறது. கிறிஸ்தவத்தின் மேன்மையே என்னன்னா, இதுல கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறது அற்புதமான காரியங்களை அறிவிப்பது. அதுதான் மதம், மார்க்கம் கிடையாது. இது ஏதோ கொண்டு சட்டையை மாத்தி, ஜடையை மாத்தி, உடைய மாத்தி, அதை மாத்தி, இதை மாத்தி ஆளை உட்கார வைக்கிறது கிடையாது. இது எப்படின்னா, உள்ளமே மாறுகிறது, வாழ்க்கையை மாறுகிறது. அப்பேற்பட்ட பிரசங்கங்கள், கிறிஸ்தவ பிரசங்கங்கள், அப்படிப்பட்ட காரியங்கள் அடங்கி இருக்கிறது. இருக்கீங்களா? அப்ப பிரசங்கம் எவ்வளவு முக்கியம்? ஏன் முக்கியம்னா, அது விசுவாச வார்த்தை அதுல இருக்குது. விசுவாச வார்த்தை இல்லைன்னா அந்த பிரசங்கம் முக்கியமே கிடையாது. பேசாம எழுந்து வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் நீங்க பாட்டுக்கு. ஏன்னா என்னமோ கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, குட்டி கதை, என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க சிலர். ஜனங்களை ஒரு கிளப் மாதிரி என்டர்டெயின்மெண்ட். அங்கே அவர் தமாஷா பேசி, ஓ அடுத்த வாரம் அவர் வர்றாருங்களா, ஒரே தமாஷா இருக்குங்க, ஜாலியாக பேசுவார், நல்லா நல்லா போயிட்டு அப்படியே கலகலன்னு சிரிச்சிட்டு வரலாம். அவ்வளோதான் ஒழிய சத்தியம் ஒன்றும் கிடையாது. பேசாமல் எந்திரிச்சு வீட்டுக்கு போகலாம். இதில் ஒரு நன்மையும் கிடையாது. 2 நேரம் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு, போடுற லைட்டு வேஸ்ட்டு, ஏசி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. வாழ்க்கை மாற்றப்பட்டாலொழியே இங்கே இருக்கிற எதுக்குமே அர்த்தமே கிடையாது. ஏதாவது ஒன்று அவனுடைய வாழ்க்கையில பிறப்பிக்கப்பட வேணும். அதுக்கேற்ற விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய வார்த்தையை பிரசங்கித்தால் ஒழிய அது பிரசங்கமே கிடையாது, அது ஊழியமே கிடையாது, அது சபையே கிடையாது. இருக்கீங்களா?